ஐ விவர்ஸ், ஈரானும் இஸ்ரேலும் பரம எதிரிகள் அப்படின்றது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு 2 நாடுகளும் மிக நெருங்கிய கூட்டாளிகள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த போரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 2 பேரும் கடுமையாக மூர்க்கத்தனமாக தாக்கிக்கிட்டாங்க. உயிரிழப்புகள் 2 பக்கமும் அதிகம், அதேமாரி பொருளாதார இழப்புகளும் அதிகம். இருந்தும் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 நாடுகள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா ஹைஃபான்ற துறைமுகத்தில் இந்தியாவுக்கு ஒரு டெர்மினல் பேஸ் இருக்குது. அதேமாரி ஈரானில் சபகர் அப்படின்ற துறைமுகத்தில் $500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட வியாபாரம் பண்ணுறதுக்காக, அந்த நிலவழி தொடர்புக்கு உருவாக்குறதுக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் மும்பையிலேருந்துட்டு நீர்வழி மூலமாக அந்த சபகர் துறைமுகத்தை அடைஞ்சு அங்கே ரோடு மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, யூரோப்பியனுக்கு கூட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மூலமாகவே பண்ணலாம் நிலவழி தொடர்பை. ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் ஷார்ட்கட்டாக இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த போர் நடந்தப்போ இஸ்ரேல் வந்து நிறைய இடங்களை ப்ரிசைஸாக வந்து தாக்கியிருக்காங்க. இராணுவ பேஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஏகப்பட்ட முக்கியமான தளங்களெல்லாம் தாக்கியிருக்காங்க. ஆனால் சபகர் துறைமுகத்தில் ஒரு இது கிடையாது, ஒரு அட்டாக் கூட அவங்க பண்ணலை. அதேமாரி ஹைஃபான்ற துறைமுகத்தில் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானும் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இந்தியன் டெர்மினல் பேஸுக்கு ஒரு சேதாரம் கூட கிடையாது. இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி. என்ன தான் எதிரி நாடுகள் பலமாக மோதிக்கிட்டால் கூட அவங்க வந்து நம்மளோட நெருங்கிய கூட்டாளியாக இந்திய வெளியுறவு கொள்கை மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள நம்மளோட கண்ட்ரோலில் கட்டுப்பாடில் வச்சுருக்கிறோம். இதோட இன்னொரு விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த போர் நடந்துட்டப்ப இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட மக்கள் வந்து ஈரான்லேயோ இஸ்ரேல்லையோ இருக்கக்கூடிய மக்களை சேஃபாக எவிக்ட் பண்ணுறதுக்காக அவங்க 2 அரசாங்கத்திலையும் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரெக்வஸ்ட் பண்ணப்போ 4 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போரை நிறுத்தி நம்மளோட மக்களை எவிக்ட் பண்ணுறதுக்காக உதவி பண்ணியிருக்காங்க 2 பேரும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மோடி வந்து ஊராக போகிறாரு வராரு, எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு, பொழுதன்னைக்கும் வந்து அவர் வெளிநாட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றாங்க. அதோட ரிசல்ட்டெல்லாம் இப்போ தான் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சந்தித்து ராஜதந்திர உறவுகளை வந்து பலப்படுத்தியிருக்கு இந்தியா. நீங்கள் உங்களுக்குள்ளே எதிரியாக இருங்க, ஆனால் நீங்கள் எனக்கு நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெளியுறவு கொள்கை மூலமாக ஒரு ராஜதந்திர நகர்வுகளை இந்தியா நகர்த்தி வச்சுருக்கு. அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் கூட யாரும் வந்து பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணாங்க, சைனாவை ப்ளேம் பண்ணாங்க, நிறைய கண்ட்ரிஸை ப்ளேம். ஆனால் இந்தியா வந்து உரிமை இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்தியாவுக்கு வந்து அதோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்றப்ப அது ப்ரோஆக்டிவாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தார்மீக உரிமை உண்டுன்னு எல்லா நாடுகளும் ஒருமித்த குரலில் சொன்னாங்க. பாகிஸ்தானுக்கு அப்படி யாருமே சொல்லலை. இது வந்து நம்மளோட முழுமையான ராஜதந்திர வெற்றி தான் சொல்லலாம். தொடர்ந்து இதேமாரி செய்திகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.